இலங்கை பணிப்பெண் ரிசானா நஃபீக்கிற்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமை தொடர்பில் எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு சவுதி அரேபிய அரசாங்கம் பதில் அளித்துள்ளது. பணிப்பெண்ணுக்கு எதிராக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு செயற்படுத்தப்பட்டமை தொடர்பில் ஐநா செயலாளர் நாயகம், ஐரோப்பிய ஒன்றியத்தின் உபத்தலைவர் உள்ளிட்ட மேலும் பல அமைப்புகளின் பிரதிநிதிகள் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் கவலை அளிப்பதாக சவுதி அரேபிய செய்திச் சேவை குறிப்பிட்டுள்ளது. குறித்த அறிக்கைகள் தவறான கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் சவுதி அரேபிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 4 மாத சிசுவை கொலை செய்தமை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட ரிசானா நஃபீக் ஒரு சிறுமி என சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ரிசானா நஃபீக்கின் உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டில் அவருக்கு 21 வயது என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் சவுதி அரேபிய அதிகாரிகள் அந்த கடவுச்சீட்டு இலங்கை அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்படும் ஆவணம் என குறிப்பிட்டுள்ளனர். சிறுவர்களை தொழிலில் அமர்த்துவதற்கு சவுதி அரேபிய அரசாங்கம் அனுமதிப்பதில்லை எனவும் சவுதி அரேபிய செய்திச் சேவை விடுத்துள்ள அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிசானா நஃபீக் விடயத்தில் நியாயமான வழக்கு விசாரணை நடத்தப்படவில்லை என சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டையும் சவுதி அரேபிய அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர். தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னரும் கொலை செய்யப்பட்ட சிசுவின் பெற்றோரிடமிருந்து ரிசானாவுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பதற்காக தமது அரசாங்கம் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொண்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் தமது நடவடிக்கைகளுக்கு தலையீடு செய்யப்படுவதை முற்றாக நிராகரிப்பதாகவும் சவுதி அரேபிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.